ஹலோ வணக்கம். இப்போ நம்ம இந்த படா தோஸ்துடைய ரிவ்யூஸ் எடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ எல்லா புது வண்டியும் நல்லா இருக்குங்க. எந்த பிராண்ட்ல எடுத்தாலும் எல்லா புது வண்டி எல்லாமே நல்லா இருக்கும். பட் பெக்யூலராக நம்ம படா தோஸ்து போகிறோம்னா நம்ம ஒரு பழைய வண்டி கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷம் 3 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்த வண்டி சர்வை அது போய் என்ன இருக்கு கஸ்டமர் ஃபீட்பேக்ஸ் என்னன்னு அப்படின்னு நான் பார்க்கறதுக்காக நான் இப்போ காங்கேயத்தில் இருக்கேன். காங்கேயத்தில் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆஸ்தான கஸ்டமர்னு சொல்லலாம். அது போக வந்து எல்லா வண்டி மல்டி பிராண்டட் வெஹிக்கிள்ஸ் வச்சிருக்கிறாரு. ஸோ நான் ஒருத்தர் அறிமுகப்படுத்துகிறேன். அவர் பேர் மிஸ்டர் மகேஷ். வாங்க அவர்கிட்ட என்ன டீட்டெயில்ஸ் என்னன்னு கேட்கலாம். அவர் ஆனஸ்டா பேசக்கூடிய ஆள், சரிங்களா? எதுனாலும் அவர் ஆனஸ்டா சொல்லுவாரு. அவர் என்ன சொல்றாரு, நம்ம வண்டியை பத்தி என்ன சொல்றாரு, நம்ம கேள்வி கேட்கலாம். அண்ணா வணக்கம் மகேஷ்ண்ணா, நல்லா இருக்கீங்களா? அருமையா இருக்கீங்களா? சூப்பர். சரி, உங்களை பார்க்கலான்னு வந்தேங்க. எல்லா கஷ்டமும் நான் போய் இந்த படா தோஸ்து நம்ம கொடுத்த வண்டி எல்லாமே சர்வே பண்ணிட்டு இருக்கேன். சரி, உங்க நிறை குறைகள் கேட்டுருக்கேன். ஸோ உங்க சைட்ல இருந்து என்ன வருது நான் தெரிஞ்சுக்கலாம். நீங்க நம்ம வண்டி என்ன கொடுத்துருக்கோம், எந்த வருஷம் எடுத்தோம், என்ன பண்றீங்க, அது தெளிவா கொஞ்சம் அப்படியே 2023 எடுத்தேங்க. i3 plus LX மாடலுங்க. i3 ஆமாங்க, i3 plus வந்தப்போ எடுத்ததுங்க. ஃபர்ஸ்ட் வந்தோம்னா வண்டி எடுத்த வண்டிங்க. நான் என்னோட இது பார்த்தீங்கன்னா மல்டிபர்பஸ் தான், எல்லா லோடுமே ஓட்டுவேன். இந்த லோடு தான் எனக்கு கணக்கு கிடையாது. நான் எல்லாமே தேங்காய் முடிஞ்சு எல்லாமே அதுக்காக பெரோசன் தான் நமக்கு வண்டி கொடுத்தாருங்க. அப்புறம் நான் i4 எடுக்கலாம்னா சரி i3 plus வந்தது நம்பி அதை எடுத்து ஓட்டி பாருங்க. சரி, அது நம்ம கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க. வண்டி ஏசி இருந்துச்சு, வண்டி நல்லா இருந்துச்சு. என்ன ஏசி மாடல் எடுத்தாங்க. நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ டன் போடுவீங்க? ஒரு 3 to 4 டன் ஏற்றுவோங்க. மேக்ஸிமம் 4 டன் எப்பவுமே ஏற்றுவீங்களா? எப்பயும் நம்ம லோடுக்கு போறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு 10 மூட்டை ஏறிட்டு விட்டு போட்டு வர முடியாது. அப்புறம் இந்த வண்டி கேட்டு பிரச்சனை இல்லை. சின்ன வண்டி இருந்ததுன்னா நம்ம ஏற்ற முடியாதுங்க. என்ன ஒரு நாளைக்கு என்ன கிலோமீட்டர்ஸ் போயிட்டு அப் அண்ட் டவுன் போயிட்டு வரோம்னா அது மினிமம் ஒரு 200-170 அந்த கண்டிஷன் ஓட்டிடுவோம். ஒரு நாளைக்கு அப் அண்ட் டவுன் 170 கிலோமீட்டர் போயிடும். அது நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க. எவ்வளோ மைலேஜ்? ஒரு 13 கிடைக்குதுங்க நமக்கு. 13 என்ன நீங்க சொல்றது? 4 டன் 4 டன் 4 டன் போடுவாங்க. ஒரு 13 கிடைக்குதுங்க. எவ்வளோ கிலோமீட்டர் இது வரை ஓடி இருக்கீங்களா? கிட்டத்தட்ட ஒரு 80 டிரைவர் வச்சு ஆப்ரேட் பண்றீங்களா, நீங்களே எடுத்து? இல்லை, என்னோட ஓன் தானே. நீங்களே போடுங்க. எப்படி இருக்கு நான் வண்டி இப்போ என்ன மெயின்டெனன்ஸ்ல எப்படி இருக்கு? மெயின்டெனன்ஸ் எல்லாம் பெருசாக கிடையாது. நம்ம சின்ன வண்டி என்ன மெயின்டெனன்ஸ் வரதோ அதே மெயின்டெனன்ஸ் தானுங்க. ஒரு பார்த்தீங்கன்னா டயர் ரேட் அதிகம். ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயர் கிட்டத்தட்ட 70,000 கிலோமீட்டர் ஓடிடுது. நீங்கள் சின்ன வண்டி எடுத்தீங்கன்னா 40 தான் ஓடும். அது டயர் ஒரு 8 ரூபா கண்டிஷன் வருதுன்னா இது 10 ரூபா வருதுங்க. ஆனால் அதுக்கு வந்து 20,000 கிலோமீட்டர் எனக்கு கொடுத்துருது, மைலேஜ் கொடுத்துருதுங்க. அது 4 டன் வரை எடுக்கணும்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா எனக்கு 85 வரைக்கும் ஓடி இருக்கிறேன். 84 85 ஓடி இருக்குங்க. இது வரைக்கும் நான் டச் பேர் மாதிரி கிடையாதுங்க. டயர் பார்த்தா 70 ஒரு டயர் கொடுத்துருக்குறேங்க. மற்றபடி வண்டி அந்த பிரச்சனை கிடையாது. சொகுசு ஜம்மு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. படாதோஸ்தை பொறுத்தவரை நீங்க அருமையான விஷயம் படாதோஸ்து அப்படின்னா ஒரு 3 விஷயங்கள் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? ஒன்று சொகுசுங்க. இன்னொன்று வந்து நீங்கள் தன்னேஜ் எவ்வளோ போட்டாலும் போடுங்க, அது பிரச்சனை இல்லை. காட்டுக்குள்ள போய் வர பார்த்தீங்கன்னா பிக்கப் கீக்கோலாம் போகுதுங்க. நம்ம சின்ன வண்டியில காட்டுக்குள்ள போனால் வீல் சுத்தரக்கார பிக்கப் அது மாதிரி நீங்களும் அதை பக்கம் பிக்கப் பண்ணியே வச்சிருக்கீங்க. ஆனால் பிக்கப் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள போகிறதெல்லாம் போகுதுன்னா லோடு போட்டிங்கன்னா ஃப்ரண்ட் வீல் தூக்கிங்க. ஃப்ரண்ட் வீல கீழே தரையில் போட்டு அது தூக்கிட்டே வருங்க. இதில் அந்த பிரச்சனை கிடையாது. படாத நீங்கள் எவ்வளோ டன் போனீங்கனாலும் ஈவனா போய் வந்துட்டு அந்த பிரச்சனை இல்லை. ஹில்ஸுக்கு நல்லா இருக்குதுங்க. ஹில்ஸ் நான் கர்நாடகா ஓட்டிகிட்டு இருந்தேன், காய்கறி மார்க்கெட் போட்டிகிட்டு இருந்தேன். அது ஹில்ஸுக்கு நம்மளுக்கு நல்லா இருக்கு. படாது ஹில்ஸுக்கு ஒரு 3 டன் வரைக்கும் போடலாங்க. நீட்டாக போய் வருது, பிரச்சனை இல்லைங்க. டன்னேஜ் இருக்குது, நான் 3 டன் அளவை ஏற்றிக்கிறது, அது நீட்டாக பிரச்சனை இல்லைங்க. அப்புறம் பேக் பேடு எல்லாமே சர்வீஸ் பெஸ்ட்டுங்க. அவனாரோ சர்வீஸ் நமக்கு பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. வெள்ளவேலும் சரிங்க, திருப்பூரும் சரிங்க. ரெண்டுமே நல்லா பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. என்ன பெட்டரா என்ன பண்ணுறது, படாதோஸ்தை இன்னும் அப்டேட் பண்ணணும், இன்னும் இந்த இதெல்லாம் விஷயத்த நீங்க நல்லா பண்ணணும், இன்னும் சௌகரியம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னென்ன விஷயம்? என்னுடைய கருத்து எது கிடையாது. எனக்கு எல்லாமே இது கம்ஃபர்டபுளா இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா படுத்தக்கூடிய வசதிகள் ஜாமன் இருக்குதுங்க. அதில் ஒரு ஆள் படுத்துவாங்க, மடக்கிட்டு இருக்குமா இல்லை அதெல்லாம் நீட்டாக படுத்துவாங்க. அது பிரச்சனை. ஏசி இருக்கிறனால நம்மளுக்கு அந்த பிரச்சனையே கிடையாதுங்க. ஒரு மணி நேரம் ஏசி போட்டு படுத்துருந்தீங்கன்னா அது ஏசி போட்டிங்கன்னா உங்களுக்கு வெடி வரைக்கும் அந்த கூலிங் அப்படி இருக்குங்க. அதெல்லாமே பிரச்சனை இல்லைங்க. இப்படி எல்லாமே நல்லா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு குறை எதுவும் கிடையாதுங்க. மற்றவங்க தெரிஞ்ச நண்பர்களுக்குலாம் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, அவங்களும் என்ன ஃபீட்பேக்ஸ் ஏதாவது சொல்லியிருக்காங்க? இல்லை, அவங்களும் எல்லாமே பிரச்சனை இல்லைங்க. நான் யூஸ் பண்ணி பார்த்து நல்லா இருந்தால் மட்டும்தான் மற்றவங்களுக்கு எடுத்து போகிறாங்க. அது ஏன்னா ரெண்டாவது நம்ம நல்லா வண்டி அது அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க? இல்லை, அவங்க எல்லாத்துக்குமே வண்டி ஓகே, நல்லா இருக்குங்க. வண்டி பற்றி பிரச்சனை இல்லைங்க, நல்லா இருக்கு. i3 plus சரி, i4 சரி. i4 எடுத்து விட்டு அதுவும் வண்டி எல்லாமே நல்லா இருக்குங்க. இப்போ கூட லேட்டஸ்ட்டாக ஒரு இது வந்திருக்குல்ல i5ல என்பி அது வண்டி கூட இப்போ என்கேடி கொடுத்துருக்குதுங்க. அவங்களோட பார்த்து வண்டி நல்லா இருக்குங்க, எடுக்கிறேன்னு இருக்காங்க. இந்த வண்டி இன்னும் கொஞ்சம் வேற ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணி ஏதாவது பண்ணணும்னா எந்த விஷயத்துல பண்ணலாம், உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்குங்களா? இந்த வண்டி இந்த விஷயத்த கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம், அடுத்தது நீங்க i5ல i6 கொடுக்குறீங்கன்னா இந்த விஷயம் அதை பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படின்னு ஏதாவது மைண்ட்ல இருந்துச்சுன்னா சொல்லுங்க. கேபின் பொறுத்த வரைக்கும் கேபின் பக்கா சொகுசுங்க. நீங்க கேபினை பத்தி நீங்க எதுவுமே சொல்லுவாங்க, பக்கா சொகுசு. மற்றபடி இதுல எதுவுமே எனக்கு தெரிஞ்சு எது கிடையாதுங்க. மற்றபடி நம்ம ஓட்டுறது 200 கிலோமீட்டர் அந்த கண்டிஷன் நம்மளுக்கு எது கிடையாதுங்க. எல்லாமே நிறைய குறை எது கிடையாதுங்க. குறைன்னு பாத்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நல்லா தான் இருக்குது. இந்த பிரச்சனை
சர்வீஸ் பெஸ்ட்டுக்கு மெயின். சர்வீஸ் அம்மனாட்டம் பெஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஒரு எங்க இடையில ஃபால்ட் ஆனாலும் இந்த வண்டி இல்லைங்க, நம்ம சின்ன வண்டி எது ஃபால்ட் ஆனாலும் ஒரு அதிகபட்சம் ஒரு மணி நேரம் ரொம்ப லாங் இருந்தாலும் ஒரு மணி நேரத்தில் பண்ணி கொடுக்குறாங்க. அது பிரச்சனை இல்லைங்க. ஏதாவது பஞ்சரிங்க இதாகிடுச்சு இடையில முடிச்சதுனால எந்த ஷோரூம் கூப்பிட்டாலும் வந்து ஜாக்கி இல்லாதனால பண்ணி கொடுத்துட்டு போயிடறாங்க. அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க. சர்வீஸ் எல்லாம் பெஸ்ட்டுங்க. எனக்கு தெரிஞ்சு குறை எதுவும் கிடையாதுங்க. எல்லாமே நமக்கு ஓகேங்கிற கண்டிஷன்ல இருக்குதுங்க. நீங்க ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா சொல்ல மாட்டேன், ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. நான் நம்ம கொடுத்துட்டு எதுக்காகனா எனக்கு அப்டேஷன் பண்றதுக்காக நிறைய குறைக்கு கேட்பேன். நம்ம வண்டியில நம்ம கரெக்டா பண்ணிருக்கோமா இல்ல அப்டேட் பண்ணணுமா, காம்படிஷன் நிறைய இருக்குங்க. காம்படிஷன் நிறைய வந்து நம்ம அதை நம்ம ரேஸ்ல ஓடுறோம்னா நம்மளுக்கு பக்கத்துல யார் ஓடுறாங்களோ அவங்களை பார்த்து நம்ம ஓடணும். நம்ம அந்த அளவுக்கு கொடுக்கணும். பட் நம்ம கொடுத்த வண்டியில என்ன பெட்டரா பண்ண முடியும் நான் யோசிக்கிறேன். எல்லா கஷ்டமும் பார்த்துட்டு இருக்கேன். என்னோட கருத்து குறை எதுவும் கிடையாதுங்க. நல்லா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு நன்றி. ஓகே, சரிங்க, சரிங்க, கண்டிப்பா.